இங்க தமிழ் வயிறு வலி துடிச்சதுக்கு அப்புறமா மலர் ஒரு கஷாயத்தை போட்டு கொடுக்குறாங்க. அதுல மலருக்கு கொஞ்சம் வயிற்று வலி பரவாயில்லாம இருக்கு. சரி மலர் இங்க யோசிக்கிறாங்க. தமிழ் நாம இருக்கிற பொய்யை மறைக்க போய் ஏதாவது பிரச்சனை வந்து பயமா இருக்கு தமிழ் அப்படின்னு சொல்ல அங்கே தமிழும் அம்மாக்கா அதே தான் எனக்கும் பயமா இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு மோகநாத்த விஷயத்தை யாரும் சொல்லணும்னு சொல்றாங்கக்கா. அதனால இப்ப போய் யார்ட்ட சொன்னா அது தேவையான பிரச்சனையாக்கா. அதான் பயந்து போய் நான் இங்க அமைதியா இருக்கா அப்படின்னு இங்க தமிழ் சொல்லிடுறாங்க. சரி மலரும் சரி தமிழ் நீ பார்த்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி விட்டுறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல் போன ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் அங்க ஏமாற்றம் தான் முடிஞ்சது. ஏன்னா அங்க டாக்டர் இல்லாதனால இங்க தமிழ பத்தின விஷயத்தை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அங்க இருக்க நர்ஸ் சொல்லிடுறாங்க உங்களுக்கு எந்த பேஷண்ட் பத்தின டீடைல்ஸ் வேணாலும் அவங்க இங்க காட்டின ரிப்போர்ட்டை எப்படியாவது எடுத்துருவாங்க. அந்த ரிப்போர்ட் எடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா சொல்லிடுவேன் அந்த பொண்ணு கர்வமா இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு நல்லா இருக்கா இல்லையா, என்ன ரீசன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க ஈஸ்வரி சித்ராவும் சரி நாங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த தமிழ் எப்படியும் அந்த ரிப்போர்ட்டை அந்த பையன் வச்சிருப்பா அவ வீட்டுக்குள்ள வேலை செய்யும் போது எப்படியாவது அந்த பேங்க் ரிப்போர்ட் எடுத்துலாம் எடுத்து வந்து காட்டி உண்மையை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு இங்க முடிவு பண்றாங்க. அதே சேம் டைம்ல தமிழும் இங்க தான் யோசிக்கிறாங்க நம்ம ரிப்போர்ட் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அந்த ரிப்போர்ட் மட்டும் யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் முடிவு பண்ணி ரிப்போர்ட் தன்னோட பேக்ல பத்திரமா வச்சுக்காங்க. அன்னையும் பார்த்து இங்க சமயா மழை பெய்யுற மாதிரி இருட்டிட்டு வருது. மின்னெல்லாம் மின்னுது. இங்க ராஜாவுக்கு போன் வருது. இது மாதிரி இங்க புயல் செய்ய கொடுத்துருக்காங்க. நம்ம பகுதியில கண்டிப்பா பலத்த மழை பெய்ய போகுது ராஜாங்கம். அதனால முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு தேவையான விஷயம் பண்ணி கொடுங்க. மக்கள் எல்லாருமே சேஃபா ஒரு ஸ்கூல் தங்க வைங்க. எந்த ஆற்று பகுதியில ரொம்ப பள்ளமா இருக்கு கரை உடைக்க இருந்துச்சுன்னா அங்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்க. சோ பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு கால் வருது. உடனே அமைச்சர் ராஜாவும் உடனே கால் பண்ணி தனக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ பிரசிடென்ட் கவுன்சிலர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. இது மாதிரி நம்ம பகுதியில எங்கெல்லாம் ரொம்ப பள்ளமான பகுதி இருக்கோ அங்க மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்துங்க. சோ யாரும் வீட்டுல டேமேஜ் இருக்கோ அவங்க கொண்டு ஸ்கூல் தங்க வைங்க. முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு தேவையான சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுங்க. அவங்களுக்கு தடை இல்லாம மின்சாரம் வழங்குற வேலையில பாருங்க அப்படின்னு ராஜாங்கம் இங்க தனக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு என்ன உதவி செய்யுங்க. முடியலையா தங்க இடம் இல்லை அப்படின்னா நீரா பக்கத்துக்கு மக்கள் என் வீட்டுக்கு வர சொல்லுங்க. என் வீட்டு இடம் இருக்கு தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இங்க அப்பா கேட்கறாங்க ராஜாங்கம் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆத்தா இது மாதிரி புயல் வச்சு கொடுத்துருங்க ஆத்தா வெளில பாத்தியா இடி எல்லாம் எப்படி இடிக்குன்னு சொல்லிட்டு மழை ஹெவியா வருமாத்தா அதான் மக்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திருக்கா ஆத்தா அப்படின்னு சொல்ல சரிப்பா ராஜாங்கம் நீ பண்றது ரொம்ப நல்ல விஷயப்பா. ஆனா ஊர் மக்களுக்கு ஒண்ணுனதும் ராஜாங்கம் இப்படி துடிச்சு போய் எல்லாரையும் கரெக்டா எங்க வைக்கணும் எங்க பாத்துக்கணும் சொல்லி பண்ற. ஆனா நம்ம வீட்டுல ஒரு கர்ப்பிணி பொண்ணு இருக்கா அவளும் இதே மலையில இடி மின்னல வெளியில ஒரு கொட்டாயில உட்காந்துருக்கா அவளை பத்தி கொஞ்சம் கவலைப்படவில்லை ராஜமணி அப்படின்னு சொல்ல ராஜாங்கம் அப்படியே ஸ்டன் ஆகி போறாரு. என்ன அப்படி சொல்லிட்டு எனக்கு அந்த பொண்ணு மேல இந்த தனிப்பட்ட கோபம் இல்ல அவ பண்ண தப்பு தான் நம்ம எல்லாரையும் அப்படி கோபப்படுத்தாத்தா மற்றபடி எனக்கு அவளை பிடிக்காம ஒண்ணு இல்லாதா. ஏதா இப்படியாப்பட்ட இடி மின்னல ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு என்ன பண்ணணும் எது பாதுகாப்புன்னு என்ன விட உனக்கு நல்லாவே தெரியாதா. அப்படி இருக்கும்போது நீ இந்த விஷயத்துல எது பண்ணாலும் கண்டிப்பா நான் உனக்கு துணையா இருப்பாத்தா நீ பண்ணு போ அப்படின்னு ராஜா சொல்றாரு. உடனே அப்பத்தா நீ பேராண்டி சேது அப்படின்னு கத்த சேதுவும் அதே பயத்தோட ரூம்ல உட்காந்துருக்காரு. ஆத்தா அந்த வந்தாத்தா அப்படின்னு ஓடிறாங்க. என்னத்தா அப்படின்னு கேட்க ஏன்னா அறிவு கேட்டவனே நான் வந்து அப்படி பேசிட்டு இருக்கேன் நீ எனக்கு ரூம்ல உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்ல என்னத்தா சொல்றேன் ஏன்னா ஆம்பளை பிள்ளை எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும் எங்க அம்மா வந்து வயிற்றுல பார்க்கணும் அது தூக்கி கொஞ்சம் ஆசைப்பட்டு பாடுறேன். ஆனா உன் பொண்டாடி வெளியில அந்த கொட்டையில இப்படி இடி அடிக்கும் போது மின்னல் மின்னும் போது தனியா உட்காந்துருக்காளே அவளை போய் அரசு வந்து ரூம் தங்க வைப்போம் நம்ம அப்பாட்ட பேசணும் கொஞ்சம் பொறுப்பு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்ல அத்தா எனக்கு மட்டும் இல்ல நினைக்கிறேன் நீ என்ன இப்படி வச்சுவிட்ட நான் அதே பயத்தோட தான் ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கேன் அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அவ மட்டும் ஒழுங்கா இருந்தா இன்னைக்கு அப்பா இப்பெல்லாம் பண்ணிருப்பாரா அவ பண்ண தப்பு அப்பா அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்ல இப்ப அது நடந்து முடிஞ்சு போச்சா அடுத்தமா இப்போ அவ கர்ப்பமா இருக்கா இப்போ அவளை எப்படி பாத்துக்கணும் முக்கியம் இந்த நேரத்துல அவ பயந்தான் அது குழந்தைக்கு ஆபத்து அப்படி பிராண்டி நான் உங்க அப்பா பேசிட்டேன். ஆத்தா என்ன சொல்ற அப்பா சொன்னாரு அவர் போயிட்டு அரசு ரூம் தங்க சொல்றாரு போ நீ போயிட்டு உன் பொண்டாடி முதல்ல அழைச்சிட்டு வா பத்திரமா அரசு ரூம் தங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அத்தா இந்த போறாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஓராரு ஓடி போய் இந்த ஏஞ்சலி நம்ம ரூம் போலாம் அப்படின்னு சொல்ல தமிழ் ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்ல இங்க பாரு இடி அடிக்குது மின்னல் மின்னுது எப்படி இருக்கு பாத்தியா எனக்கே பயமா இருக்கு வா குழந்தைக்கு ஆயிட போய் ரூம் போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சேது இங்க பேக் தூக்கிட்டு தமிழ் அரசு தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல இப்படி அப்படி இக்கடம் சுச்சுவேஷன்ல நமக்கு வந்து ஹெல்ப் பண்றது நம்ம மேல அப்ப உண்மையாவே அன்பக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு தமிழ் புரிஞ்சுக்காங்க. இங்க அரசு ரூம்ல தங்க வைக்கிறாரு. இங்க பாரு நீ இங்கே படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மின்னல் மின்னும்போது தமிழ் டக்குன்னு பயந்துறாங்க. இங்க பாரு இப்பெல்லாம் பயப்படக்கூடாது நீ பயந்துறான் குழந்தையும் பயந்துரும் அதனால குழந்தை பத்திரமா பாத்துக்கணும் சரிதா நீ போயிட்டு கட்டில படுத்துக்கோ நான் சோஃபா படுத்துக்கலாம் சொல்ல இல்ல பரவாயில்ல நீ கட்டில படுத்தலாம் சோஃபா படுத்துக்கலாம் சொல்லுவோம் ஏன் நானா பிள்ளை இருக்கேன் நீ தானே கர்ப்பமா இருக்க நீ போய் கட்டில படுத்துக்கோ நான் சோஃபா படுத்துக்கிறேன் உனக்கு என்ன வேணும் சரி உடனே கூப்பிடு நான் ஓடி வந்துருவேன் புரியுதா நான் இங்க தான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது போய் சோஃபால படுத்துக்காரு. இங்க தமிழ் கட்டில படுத்துட்டு அப்படி யோசிக்கிறாங்க பாரு நம்ம மேல எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்காரு இவரு போய் நம்ம ஏமாத்தானே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நினைக்கும் போது அப்படின்னு இங்க தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இங்க படுத்திருக்காங்க. வீட்டுல இருக்க ஈஸ்வரியும் சித்ராவும் இதை பாக்குறாங்க. ஆகா என்னமா அவன் செட்டில் தான் இருப்பா எப்படி மழை வரும்போது உள்ள வந்துருவா நைட்டு போய் ரிப்போர்ட் எடுத்துலாம் நான் பிளான் பண்ணேன். ஆனா இப்போ அவன் சேது போயிட்டாமா இப்ப என்ன பண்றது சேது போயிட்டு சேதுக்கும் அந்த தமிழுக்கும் தெரியாம அந்த ரிப்போர்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா அந்த ரிப்போர்ட் நம்ம கையில கிடைச்சதாம நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சித்ரா சொல்றாங்க. அதுக்கு ஈஸி சொல்றாங்க விடை சித்ரா எப்படியும் விடிஞ்சதும் அவ வீட்டு செய்ய வெளியே வந்துருவா வெளியே வந்த கேப்ல நாம எப்படியாவது ரூமுக்குள்ள பூந்துடலாம் ரூமுக்குள்ள பூந்து அந்த ரூம்ல இருக்கிற அந்த அவருடைய ரிப்போர்ட் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னு பிரச்சனை எல்லாமே முடிஞ்சது சித்ரா. அதுக்கப்புறம் நாம இந்த பிரச்சனைக்குள்ள என்ன ஒழிச்சு வச்சிருக்காங்க என்ன மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம் அப்புறம் ஈஸியா வீட்டு வெளியே அமைச்சா சித்ரா அப்படின்னு ஈஸியா முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி காலையில எழுந்து தமிழ் வீட்டுல சேர்க்க வெளில போறாங்க. வெளில போறதும் சேது இங்க வெளியே போயிடாரு. சேது வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சித்ரா சேது வெளியே வந்துட்டான் தமிழ் வீட்டுல ரூம்ல இப்ப ஃப்ரீயா இருக்கு நீ எப்படியாவது ரூம்ல போ அந்த தமிழோட பேக் தர அந்த பேக்ல தான் அவன் ரிப்போர்ட் வச்சிருப்பா அந்த ரிப்போர்ட் மட்டும் எடுத்து வந்துட்டு அப்படின்னா நாம போயிட்டு இப்போ நர்ஸை காட்டி உண்மையாவே அவ கர்ப்பமா இருக்கா இல்லையா இல்ல அந்த குழந்தைக்கு ஆபத்து அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். அப்படி ஏதாவது உண்மை மறைச்சிருந்துச்சு அப்படின்னா நாம ராஜாங்கம்மா சொல்லிட்டோம்னா இந்த மோகனானியும் தமிழும் மாட்டிப்பாங்க.
கண்டிப்பா மாமாட்ட இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கி அந்த தமிழை வீடியோ வெளியே அமைச்சலாம் சித்ரா போ அப்படின்னு சொல்லி சித்ரா அனுப்புறாங்க. இங்க சித்ராவும் உள்ள போயிட்டு தன்னோட பேக்கை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து கேட்டா சேது குளிச்சுட்டு வெளியே வராரு. சேது சித்ரா பாத்துறாங்க. என்னக்கா இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, உள்ள சேது தமிழை பார்த்து வந்தா அப்படின்னு சொல்ல, அப்படியாக்கா தமிழ் வீட்டுல வேலை செஞ்சுட்டு கூப்பிடவா அப்படின்னு சொல்லுவோம். இல்லப்பா சும்மா தமிழை பார்க்க வந்தேன். அந்த ரிப்போர்ட்லாம் வச்சிருந்தால அதான் என்னாச்சு குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்கலாம் வந்தப்பா அப்படின்னு சொல்ல, அக்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லக்கா, குழந்தை நல்லா இருக்கு நானும் பாத்துட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாக்கா அப்படின்னு சொல்லுவோம். சரி சரி அப்படின்னு சொல்லி சித்ரா வெளியே வந்துறாங்க. ஈஸியா கேட்கறாங்க என்னாச்சு சித்ரா அப்படின்னு கேட்கும்போது, எங்கம்மா அதுல சேது வந்துட்டான் அதான் வெளில வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி பாவா நாம அப்புறமா வந்து பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெளியில போயிட்டாங்க. இங்க அதே மாதிரி சாவித்திரி தாமரையும் இப்போ நம்ம ஒரு மருத்துவ பார்ப்போம். மருத்துவச்சி பார்த்து ஏற்கனவே ஒரு மருந்து கொடுத்தீங்க கர்ப்பம் கலையில, இப்ப புதுசா ஒரு மருந்து கொடுங்க அந்த கர்ப்பத்தை கலைக்குன்னு சொல்லி ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து இந்த தமிழுக்கு எப்படியாவது கலந்து கொடுத்து இந்த கர்ப்பத்தை கலைச்சுவோம். இந்த கர்ப்பம் மட்டும் அவ ஃபுல்லா இதாகி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அப்புறம் இந்த வீட்டுல அவளை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, அப்புறம் எல்லாமே அவதான் ஆயிடுவா, அப்புறம் என்னுடைய ஆசை எல்லாமே நிறைவேற்ற போயிடுமா அப்படின்னு சொல்லி இங்க தாமரையும் சாவித்திரியும் மருத்துவச்சி பார்த்து ஒரு மருந்து வாங்கிட்டு வராங்க. இந்த மருந்து மட்டும் டைம் பார்த்து நம்ம தமிழ் கொடுத்து அந்த குழந்தையை கலைச்சலாம் அப்படின்னு சாவித்திரி தாமரை இங்க முடிவு பண்றாங்க.